நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஒரு எக்ஸப்ஷனல், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அவர் வந்து எவ்வளவு நாளைக்கு தெளிவாகவும் திடமாகவும் இருக்கிறார், அவர் உண்பா அது வரைக்கும் இங்கே கவலையே கிடையாது, தேவையும் கிடையாது. ஆனால் அதற்கு ஆல்டர்னேட்டிவ் ஆள் இருக்குதா அப்படின்னா 100 பேர் இருக்கிறாங்க, அதில் எந்த குழப்பமும் இல்லை. நீங்கள் வந்து யாரை நீங்கள் போட்டாலும் நரேந்திர மோடியோட பயங்கரமாக இருக்கே அப்படின்னு பேசுறதுக்கான விஷயம் வந்துடும். இது எல்லாமே இந்த ரிட்டையர்ட் ஆகிறாரு, ரிட்டையர்ட் ஆகலை, ரிட்டையர்ட் ஆக சொல்கிறாங்க, மறைமுக பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும் ஒத்து வரல, நரேந்திர மோடி சண்டை வருது அப்படின்னு. இது பூரா வந்து ஊடகங்களும் எதிர்க்கட்சிகளும் ரெண்டும் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டு, அது இந்தி கூட்டணியோட ரொம்ப வலுவான கூட்டணி, இந்தி கூட்டணி பலவீனமான கூட்டணி. ஆனால் அந்த ஊடகங்களும் எதிர்க்கட்சிகளும் கூட்டணி வந்து ரொம்ப பலமான கூட்டணி, அது காலகாலமாக இருக்கக்கூடிய கூட்டணி. அது வந்து அதனால் வந்து அவங்க வந்து படப்படன்னு ஒரு பேர் நல்லது கிடைக்காத உட்காந்துருப்பாங்க. ஏன்னா நரேந்திர மோடியால் மட்டும்தான் இந்த உலகம் இப்படி இருக்குது, இந்தியா இப்படி இருக்குது, நமக்கு பேரும் போன் கிடைச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது இந்தியா இப்படி இருக்கிறதுனால நரேந்திர மோடியால் செய்ய முடியுது. உங்களுக்கு நரேந்திர மோடி ஒரு கருவி, அதற்கு பின்னாடி இந்த தார்மீகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, நமக்கு எல்லாருக்கும் சேர்ந்து அதை வந்து அதோடைய அடையாளமாக அவர் இருக்கிறார். எல்லாத்தையும் சரியாக ரெப்ளிகேட் பண்ணுறாரு, அது பியூட்டிஃபுல்லாக வந்து ஜெல்லாகுது. அவர் மாதிரி வேறு யாருமே இல்லையா. இன்னும் 100 பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு 2002க்கு முன்னாடி வரைக்கும் நரேந்திர மோடி இந்த நாட்டில் யாருக்குமே தெரியாது. அப்போ இன்னைக்கு வந்து பார்க்குறாங்க, 3 முறை அவர் முதலமைச்சராக ஜெயிச்சவர், அவருடைய சொந்த கட்சியில் நம்ம பார்த்துருக்குறோம். கேஷுபாய் பட்டேல் வந்து இவர் அவ்வளவு தூசணம் பண்ணியிருக்கார். பட்டேல் குஜராத்தில் இருந்தவர், முதலமைச்சராக இருந்தவர், பிஜேபிக்கு பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணவர், அவரே நரேந்திர மோடி எதிர்த்தார். அத்வானி 2 முறை ரெசிக்னேஷன் கொடுத்தார் நரேந்திர மோடிக்காகவே. அப்போ இது எல்லாமே கடந்து வந்தவர்.